மறுபடியும் கடைக்கு போய் அவங்க இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்றதா இல்லை, இனிமேட்டு வீட்லயே செய்யலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஷவர்மா செய்ய போறோம். என்னோட பர்த்டே அன்னைக்கு எனக்கு வாங்கி தரணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டாரு, கூட்டிட்டு போனாரு, கிடைக்கவே இல்லை. அப்புறம் ஆனிவர்சரி அன்னைக்கும் போனோம், இருந்துச்சு, கண்ணால பார்த்தோம். ஆனா அவங்க வந்து அவ்வளவுதான், அதோட முடிஞ்சது, ஆர்டர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு வந்துட்டோம். சிக்கன் எடுக்கும் போதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு, ஷவர்மா செஞ்சு சாப்பிட்றான்னு. நானும் சரி சாப்பிடலாம் நினைப்பேன், அப்புறம் அதை விட்டுருவேன். அவரே சிக்கன் கொஞ்சமா எடுத்து வச்சிருந்தாரு, எனக்கு மட்டும் ஆகிற மாதிரி கொஞ்சமா எடுத்து வச்சிருந்தாரு. அதை சூப்பரா மசாலா போட்டு எடுத்து வச்சிட்டேன். பெருசாலாம் எந்த மசாலாவும் இல்லை, வெறும் வரமிளகாய் தூளும் அது கூட கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமா சால்ட், அவ்வளவுதான். இந்த மூணையும் சேர்த்து மேரினேட் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சும்மா ஆயில் மட்டும் லைட்டா போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு சிக்கனை. பக்கத்துலேயே குபூஸும் ரெடி ஆயிட்டு இருக்கு. குபூஸ் வந்து இன்னைக்கு ஓரளவுக்கு ஈஸ்ட் பொங்கி வந்துருச்சு. சாஃப்டா தான் வரும்னு நினைச்சேன், அதே மாதிரி சாஃப்டா தான் வந்துருந்துச்சு. இன்னைக்கு மயோ வந்து நம்ம தலைவரோட ரெசிபி தான், அவரே செஞ்சுட்டாரு. ஆனா என்ன, ஆயில் தான் கொஞ்சம் நிறைய எடுத்துச்சு. என்னடா பண்றது, இவ்வளோ ஆயில் ஊத்தி சாப்பிட்றமே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. நாங்க அந்த கெட்டியான கன்சிஸ்டன்சி வரதுக்கு முன்னாடியே எடுத்துட்டோம். அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வச்சு சூப்பரா அரேஞ்ச் பண்ணோம். என்னதான் நம்ம அரேஞ்ச் பண்ணாலும் ஹோட்டல்ல ரெஸ்டாரண்ட்ஸ்ல அவங்க அந்த ரோல் பண்ற இது நமக்கு வரமாட்டேங்குது. நானும் டுட்டோரியல்லாம் பார்த்து அரேஞ்ச் பண்ணேன். அவங்கெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு பண்ணிடுவாங்க. நம்ம ஒரு 2 நிமிஷமாவது ஆகும் அதை ஒழுங்கா ரோல் பண்ணி நிறுத்தி வச்சு இது பண்றதுக்கு. மயோ வந்து அந்த சிக்கனோட மிக்ஸ் பண்ணாம மேலே ஸ்ப்ரெட் பண்ணேன் நான் இன்னைக்கு. லாஸ்ட் டைம் வந்து சிக்கனோட மிக்ஸ் பண்ணி தான் செஞ்சிருந்தேன். இதுவுமே செம்ம சூப்பரா தான் இருந்துச்சு. அதை கட் பண்ணி ஒரு லுக் பார்க்கும்போது செம்ம அழகா இருந்துச்சு. நம்மளோட ஃபேவரட் ஃபுட்டு பார்க்கறதுக்கு அழகா தான் தெரியும். அப்புறம் அவர்கிட்ட கொடுத்த டேஸ்டிங்க்கு சாப்பிட்டு பார்த்துட்டு செம்ம சூப்பரா இருக்குடா, லாஸ்ட் டைம் செஞ்சதை விட செம்ம சூப்பரா இருக்கு, குபூஸ் இந்த டைம் சாஃப்டா வந்துருச்சுன்னு சொன்னாரு. ஆனா என்ன, எங்களுக்கு சிக்கன் தான் பத்துல. நாங்க 2 பேர் மட்டும் தான் சாப்பிட்டோம். எப்பயுமே குட்டீஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுவோம், 2 தான் செஞ்சோம். அதனால யாருக்கும் ஷேர் பண்ண முடியல, கோச்சிக்காதீங்க.